தோனி அப்படிங்கிற ஒருத்தர் அவரை வச்சுதான் ஐபிஎல்லே போயிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து இப்ப பயங்கரமா ட்ரோல் பண்றாங்க. இதுக்கப்புறம் அவரு தேவைதானா? அவர வச்சு நீங்க எதுக்கு இன்னும் டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் தானே? அவருக்கு பதிலா ஒரு யங்ஸ்டர கொண்டு வந்து ஆட வைங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னா ஃபர்ஸ்ட்? ஆக்சுவலா நமக்கு இப்ப 2கே கிட்ஸா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி உள்ளவங்களா இருக்கட்டும், இல்ல நெக்ஸ்ட் ஜெனரேஷனா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு தோனின்னா யாருன்றது தெரியாது. ஓகே. ஸோ நம்ப இதுல முதல்ல பிசினஸ் பத்தி நம்ம ஃபர்ஸ்ட்டு பேசுவோம். ஸோ ஐபிஎல் பொறுத்தவரைக்கும் தோனி தான் இதோட பிசினஸே. எஸ். ஆமா. ஸோ இப்போ மேட்சஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்ஸா இருக்கட்டும், நடுவுல வர்றது எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, தோனியோடது தான் நெறையா வரும். எஸ். கண்டிப்பா. ஏன்னா, அ அவர ரிலேட்டட் தான் பிசினஸ் பயங்கரமா இருக்குது. இப்ப தோனி ஆடலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் மேட்ச் பார்ப்பாங்கன்னே தெரியாது. கண்டிப்பா. ஸோ அதனால அ பிசினஸே வந்து சுத்தி தோனி அவர இவால்வ் பண்ணி தான் இருக்குது. ஓகே. இப்ப தோனி வந்து அ இப்போதைக்கு சிஎஸ்கேக்கு விளையாடுறாரு, விளையாடல அதெல்லாம் 2வது. பட் ஆனா அதோட வேல்யூஸ் வந்து பயங்கரமா இருக்கும். தோனி இருக்கிறாருனாலே அதோட வேல்யூவே பயங்கரமா இருக்கும்.